السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله بجميع محامده كلها ما علمت منها وما لم أعلم، وعلى جميع نعمه كلها ما علمت منها وما لم أعلم، عدد خلقه كلهم ما علمت منهم وما لم أعلم في كل وقت وحين. الحمد لله الذي تواضع كل شيء لعظمته، والحمد لله الذي ذل كل شيء لعزته، والحمد لله الذي خلق كل شيء لملكه، والحمد لله الذي استسلم كل شيء لقدرته، عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته ودوام ملكه. جزا الله عنا نبينا وسيدنا ومولانا خير الأنبياء والمرسلين محمدا صلى الله عليه وآله وأصحابه وأمته وسلم بما هو أهله، عدد ما في علم الله ودوام ملك الله. يا أصحاب الوقت أعيذوا بحكم نيابتي عن حكمكم. சங்கைக்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, புனிதம் நிறைந்த இந்த ஜும்ஆவுடைய நல்ல நாளில் அல்லாஹுடைய அருள்கள் நிறைவாக சூழுகிற அவனது இல்லத்தில் ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றும் முகமாக நம்மை எல்லாம் இங்கே ஒன்று கூட்டி நல்ல விஷயங்களை சொல்ல அதை கேட்க ஏற்பாடு செய்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அதன் வழி நடப்பதற்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கைக்குரிய பெருமக்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்கள் என்ற ஒரு படைப்பை மிக உயர்ந்த படைப்பாகவே அல்லாஹு படைத்திருக்கிறான். நம்மை குறித்து நாம் என்ன நிலையில் கருதி வைத்திருக்கிறோமோ இல்லையோ, அல்லாஹுவின் படைப்பில் மனித படைப்பு மகத்தான படைப்பு. எனவேதான் அவர்களுக்கிடையில் ஏற்றத்தாழ்வுகள் காட்டுவது இஸ்லாத்தில் அனுமதியே கிடையாது. அல்லாஹுடைய பார்வையில் மனிதன் என்ற படைப்பு மகத்தானவன். உங்களுடைய பார்வையில் நீங்கள் ஏற்றத்தாழ்வுகளை வைத்து பார்க்கக்கூடாது. உயர்ந்த ஒன்றை உயர்ந்ததாகத்தான் பார்க்க வேண்டும். ஆனால் அந்த மனிதர்களுக்கிடையில் வேறுபாடுகள் இருக்கிறதா என்றால் இருக்கிறது. அந்த மனிதர்களுக்கிடையில் வேறுபாட்டை எந்த வகையில் பார்ப்பது? அல்லாஹுடைய படைப்பில் மிக உயர்ந்ததாக அமைக்கப்பட்ட இந்த மனிதனை வேறுபடுத்தி பார்க்க வேண்டும் என்றால் எந்த வகையில் வேறுபடுத்தி பார்ப்பது? ஒரே ஒரு வகையில் மாத்திரம்தான். அது என்ன அப்படின்னா, இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்தகாக்கும் அல்லாஹு சொல்றோம். தக்குவா என்ற அடிப்படையில் அந்த வேறுபாடு உண்டே தவிர அது அல்லாத மற்ற வகையில் அவர் ரொம்ப நெட்டையானவர், இவர் குட்டையானவர், அவர் நல்ல சதை விடிப்புள்ளவர், இவர் ஒள்ளி மெலிந்தவர், அவர் வெள்ளையர், இவர் கருப்பர், இப்படியா வேறுபாடுன்னா இதெல்லாம் கிடையாது. அது அவரவருடைய உடல் நிலைகளை பொறுத்தது, அவருடைய உருவ அமைப்புகளை பொறுத்தது, அவருடைய ஜீன் உள்ள அந்த வகையை பொறுத்தது. அப்படியே மாறிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கும். ஆனால் தக்குவா என்பது அது அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவன் பார்க்கக்கூடிய தலம். அது எனவேதான் இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்தகாக்கும் அல்லாஹு சொல்றான். வஜஅல்னாக்கும் ஷுஊபன் வ கபாயில் லிதஆரஃபூங்கறான். உங்களை அறிந்து கொள்வதற்காக உங்களை பல கிளைகளாக கோத்திரங்களாக நாம் ஆக்கினோம். ஆனா இன்ன அக்ரமக்கும் உங்கள சிறந்த ஆள் யாரு? யாரிடத்தில்? இந்தல்லாஹ்ங்கறான். அல்லாஹ்விடத்துல சிறந்த ஆள் அத்தகாக்கும் அப்படின்னு சொல்றான். தக்குவா உடையவர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுவான். அந்த தக்குவாவுடைய தலமாக எது இருக்குதுன்னா உள்ளம் இருக்குது. அதனால தான் அந்த உள்ளத்தை மாசுபடாமல் பார்த்து கொள்ள வேண்டும்.
உடலை வலிமைப்படுத்தி உடலை அழகுபடுத்தி மெருகூட்டுவதற்கு நாம் எடுத்துக்கொள்கிற முயற்சிகள் ஏராளம். ஒவ்வொரு நாளும் அதற்காக நாம் மேற்கொள்கிற நடவடிக்கைகள் அபாரமானது. செய்ய வேண்டுமா? கண்டிப்பாக செய்ய வேண்டும். தமிழ்ல சுத்த தமிழ் மசுருன்னு தான் சொல்லுவோம். ஆனா அது இப்ப கெட்ட தமிழா போச்சு. முடி அப்படிங்கிறோம். அதற்கு கொடுக்கிற முக்கியத்துவமே தனி அலாதியானது. அதற்கென்று எவ்வளவு செலவுகள் செய்கிறோம். அப்படியே நரை தென்படுவதாக இருந்தால் அது ஒரு குறையாக நினைத்து அதை மறைக்கிறதுக்கு என்ன வழியெல்லாம் உண்டு, அதை நாம யோசிச்சு முதியவராக யாரும் நம்ம நினைச்சிடக்கூடாதுன்னு சொல்லி இளமைப்படுத்தி காட்டுகிற ஒரு முயற்சியில் ஈடுபடுகிறார்கள். அப்ப இதெல்லாம் நம்மை நாம் அலங்காரப்படுத்தி காட்டுவதற்கு செய்கிற ஒரு முன்னெடுப்புகள். கூடுமா? நான் நிறைய மறைக்கிறது சொல்லல. அதுல கருஞ்சாயம் கூடுமாங்கிறதுல கருத்து வேறுபாடு இருக்கிறது. யாருக்கு அனுமதி என்பதெல்லாம் ஷரியத்தின் கண்ணோட்டத்தின் பார்வைகள் விரிவானது இருக்கிறது. ஆனால் உடலுக்கு கொடுக்கிற முன்னுரிமைகள், அழகுக்கு கொடுக்கிற முன்னுரிமைகள் மார்க்கத்தில் அனுமதியா? தாராளமாக அனுமதி. அதுல எந்த தடையும் கிடையாது. முன்னாள் கூட ஒருத்தர் கேட்டார், முடி முளைக்கிறதுக்காக சிகிச்சை பண்றாங்க, அதை செய்து கொள்ளலாமா அப்படின்னு கேட்டார். ஏன் அது என்னன்னு, சிகிச்சை தானே பண்றேன்னு சொல்றீங்க, என்னன்னு? இல்ல முடி அந்த இடத்துல வழுக்கை ஆயிடுச்சு, அதை முளைய வைக்கிறதுக்கு அதற்கென்று சில சிகிச்சைகள் பண்றாங்க. இல்ல அப்படி பலது வருது. நீங்க என்ன செய்யுங்க, அது உர்ஜிதம் தானாங்கிறத பார்த்து யாராவது அப்படி செய்திருக்கிறார்களா, அதில் நல்ல ரிசல்ட் வந்திருக்கா? ஏன்னா அவர் லட்சங்களில் சொல்கிறார் அதனுடைய தொகையை. அப்படியானால் நீங்கள் அதையெல்லாம் பார்த்து அந்த அனுபவசாலிகள்கிட்ட நீங்க ஒரு அட்வைஸ் எடுத்துட்டு நீங்க போய் அந்த சிகிச்சையை பண்றது நல்லது. என்றாலும் மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறதான்னா முடி முளைக்கிற இடத்துல முளைக்க வைக்கிறதுக்கு அனுமதி இருக்கு. அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. அதற்கென்று உள்ள தலம் தானே அது. தலைங்கிறது அதற்கென்று உள்ள தலம். அந்த தளத்துல ஒரு முடி வளர்வதற்கான வழிகள், சிகிச்சைகள் செய்ய முடியுமா என்றால் தாராளமாக செய்து கொள்ளலாம். அது மாற்று கருத்து இல்லை. அப்ப அலங்காரத்திற்கான அனுமதி மார்க்கம் தாராளமாக தருகிறது. ஆனால் அதே சமயத்தில் உள்ளத்தின் அலங்காரத்தை அதை சீராக அமைத்துக் கொள்வதில் நாம் கொடுக்கிற முன்னுரிமை எந்த அளவுக்கு இருக்கிறது அப்படிங்கிறத நாம் பார்க்க கடமைப்படுகிறோம். நாளைக்கு மறுமையில் அல்லாஹு தஆலா சொல்றான், யௌமலா யன்ஃபஉ மாலுன் வலா பனூன். அந்த நாள்ல மக்கள் செல்வங்களோ பொருட்செல்வங்களோ அங்க உங்களுக்கு அங்க என்ன கிடைக்கணுமோ அது கிடைப்பதற்கு இது துணை இருக்குமா, பயனாக இருக்குமா அப்படின்னா அது பயனாக இருக்காது அப்படிங்கிறான். எது? வெறுமனை பொருளாக, வெறுமனை பிள்ளையாக இருந்தால். அதை கடந்து அந்த பொருளை நீங்கள் பயன்படுத்தி சீரான முறையில் அதை நீங்கள் சேமிப்பு கிடங்கில் போட்டிருந்தால், நாளைக்கு மறுமையின் சேமிப்பு கிடங்குன்னு இருக்கா இல்லையா, நல் வழிகளில் செலவு செய்வது, அப்படி செய்திருந்தால், நற்காரியங்களில் அதை பயன்படுத்தி இருந்தால் அந்த பொருள் பலனளிக்கும். நீங்க விட்டுட்டு போறீங்கல்ல, சும்மா விட்டுட்டு போறீங்கல்ல, ஊதாரித்தனமா செலவழிச்சீங்கல்ல, அந்த பணம் நாளைக்கு மறுமையில பயன் தருமான்னா கண்டிப்பா பயன் தர போறதில்லை. அல்லாஹு சொல்கிறான், ஓலா பனூன்னு சொல்றான். மக்கள் சாலிகான பிள்ளைகளா உருவாக்கிட்டா பிரச்சனை இல்லை. செல்லத்தை கொடுத்து பாசத்தை கொடுத்து அவனுக்கு எல்லாத்தையுமே கொடுத்து அவனை நாசமாக்கி விட்டு அவன் அந்த உலகத்தினுடைய மோகத்திலேயே மூழ்கடிக்க செய்து திசை தெரியாமல் அவன் தெரிகிறான் என்றால் அந்த பிள்ளையை கொண்டு நாளைக்கு மறுமையில பிரயோஜனம் உண்டான்னா நிச்சயமாக கிடையாது. இல்லாமன் அத்தல்லாஹ பி கல்பின் சலீம்னு சொல்லுவான். சலாமத்தான உள்ளத்தோட அங்க வந்தா தான் அங்க ரெஸ்பெக்ட், அல்லாஹ் கிட்ட மரியாதை கிடைக்கும். இல்லைன்னா அங்க மரியாதை கிடைக்காது. இங்க உடல் தோற்றத்திற்கென்று ஒரு தனி மரியாதை உண்டு. அலங்கோலமாக ஒருத்தர் வாராரு, அவர் உண்மையிலேயே பணக்காரரா இருக்கிறாரு, அதன் அடையாளம் அவர்கிட்ட தென்படவே இல்லைன்னு வைங்க, அப்ப கூட நாம மதிக்க மாட்டோம். அவரை பத்தி தெரிந்தால் மதிப்போமே தவிர தோற்றத்தை பார்த்து தான் மரியாதை இருக்கு. நாளைக்கு மறுமையில் அல்லாஹு தஆலா எதை பார்த்து மரியாதை கொடுப்பான் அப்படின்னா உள்ளத்தை பார்த்து தான் மரியாதை கொடுப்பான். சொர்க்கவாதிகளின் அடையாளத்தை குறித்த தகவல் இறைமறை மிக தெளிவாக விரிவாகவே பேசுகிறது. அதுல ஒரு ஆயத்து அல் ஹஜ்ர் 47வது ஆயத்தில் அல்லாஹு சொல்றான், வனஸஅனா மா ஃபீ சுதூரிஹிம், வனஸஅனா நாம அவங்களுடைய நெஞ்சங்கள்ல இருக்கு இல்லையா, மாஃபி சுதூரிஹிம் அவர்களுடைய உள்ளங்கள்ல இருக்கக்கூடிய எது இருக்குது, மின் கில்லின் அப்படின்னு இருக்க, கில்னா குரோதம்னு அர்த்தம்.
அந்த குரோதங்கள் அதெல்லாம் நாம கலட்டிருவோம் அல்லாஹ் சொல்றான். அதெல்லாம் நீக்கி விட்டுருவோம், நஸஅனா கலட்டிடுவோம். அப்ப அல்லாஹ் தான் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கிறான்னு தெரியுது. இந்த ஆயத்தை நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது. அல்லாஹு தஆலா அதெல்லாம் உள்ள வச்சிருக்கிறான். ஆனா அவைகளை நாம பயன்படுத்த முடியாது. சிலது இருக்கும், ஆனா அதை நாம என்ன செய்ய முடியாது, தலை தூக்கத்தான் செய்யும். மனிதன் என்றால் இவைகள் எல்லாம் இருக்கும். ஆனா அவைகளை நாம் எடுத்துக்கொள்ள முடியுமானா முடியாது. நாளைக்கு சொர்க்கத்திற்குள்ளால் நுழைகிற பொழுது அங்க எதெல்லாம் தேவையோ அது மாத்திரம் தான் இருக்கும். சண்டை சச்சரவு, பிரச்சனை, குரோதம், பொறாமை இவைகள் எதுவுமே அங்க இருக்காது. இஹ்வானன் சகோதரர்களாக மாறிடுவாங்க. அங்க எல்லாம் அப்படித்தான் இருப்பாங்க. அல்லாஹு தஆலா அப்படி சொர்க்கவாதிகளின் அடையாளமாக இந்த ஆயத்தை அல்லாஹ் நமக்கு முன்னிறுத்தி காட்டுகிறான். இப்படி இருப்பாங்க அப்படின்ட்டு. இப்ப சொர்க்கவாதிகளாக அல்லாஹ் அடையாளப்படுத்துறான் இல்லையா, சொர்க்கவாதிகளாக அல்லாஹ் அடையாளப்படுத்துறான். அப்படி அடையாளப்படுத்துகிற குணத்தில் ஒன்று சொல்கிற பொழுது அவன் என்ன சொல்றான், தேவையில்லாததெல்லாம் கலைஞ்சி விட்டுருவோம்னு சொல்லக்குள்ள அல்லாஹ் தஆலா அந்த குரோதத்தை நாம அங்கிருந்து தூக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் பள்ளியில் அமர்ந்திருக்கிறாங்க. நமக்கெல்லாம் ஓரளவு தெரிந்த தகவல் தான், நினைவூட்டுவதற்காக சொல்கிறேன், நினைவுபடுத்துகிறேன். அனஸ் ரலியல்லாஹு இந்த ஹதீஸ் அறிவிப்பு செய்வாங்க. உட்கார்ந்து இருக்கும் போது திடீர்னு சொல்றாங்க, யத்லுவ அலைக்குமுல் ஆன் ரஜுலும் மின் அஹ்லில் ஜன்னah, சொர்க்கவாதியில ஒரு ஆளு இப்ப வருவாரு பாருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு 3 முறைகள் அதே மாதிரி ரசூலுல்லாஹ் 3 நாட்கள் சொல்கிறார்கள். ஒரு நாள் சொல்றாங்க, அடுத்த நாள் சொல்றாங்க, ஐக்கடுத்த நாள் சொல்றாங்க. விரிவான ஹதீஸை நான் சுருக்கமாக கடந்து செல்கிறேன். 3 முறைகளும் ஃபதலா ரஜுலும் மினல் அன்சார், அன்சாரிகளிலிருந்து ஒரு தோழர் உள்ளே நுழைகிறார். அன்சாரிகள்ட்ட நல்ல குணங்கள், அதிக அழகான குணங்கள் உண்டு அவங்க கிட்ட. அன்சாரி தோழர்கள்ல ஒரு தோழர் உள்ளே வருகிறார். அவங்க பேரு சஅத் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு. 3 நாள் இதே வார்த்தை. அவர் உள்ள வாரார். வருகிற முறைகள் எல்லாம் பதிவு செய்யப்படுகிறது. சஹாபிகள் அவ்வளவு துல்லியமா பார்ப்பாங்க. சொர்க்கவாதின்னு உடனே நபரை மாத்திரம் பார்க்கிறது இல்லை, அந்த நபரிடத்தில் தென்படக்கூடிய குணங்களையும் பார்ப்பார்கள். அப்ப அவர் ஒது செய்திருக்கிறாரு, தண்ணீர் சொட்டுகிறது, அப்படியே உள்ளே வருகிறார்கள். 3 நாள் அதே மாதிரி நடக்குது. சையதுனா அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்யறாங்க, 3வது நாள், ஆஹா 3 நாள் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டால, இவங்ககிட்ட ஏதாவது இருக்கணுமேன்னு சொல்லிக்கிட்டு நேராக அவங்கள பின்தொடர்ந்து போயிடுறாங்க. 3 நாள் அவங்க வீட்டுல தங்கணும்னு அனுமதி கேட்கறாங்க, தங்குறாங்க. செய்கிற அமல்களை எல்லாத்தையும் அவதானிக்கிறார்கள். இவங்க தூங்காம 3 நாள் தியாகம் செய்யறாங்க. செஞ்சு எல்லா அமலையும் பார்க்கறாங்க. பார்த்தா இவங்க வளமையா செய்யற அமலை தான் அவங்களும் செய்யறாங்க. சஹாபிகளிடத்தில் அந்த அமல்கள் இருக்கும் இல்லையா, எல்லா அமலையும் இவங்க செய்யற மாதிரி தான் செய்யறாங்க. இது என்ன வித்தியாசமா இருக்கு, ஒன்னும் வித்தியாசமா பார்க்க முடியலையே. ஆனா ரசூலுல்லாஹ் சொர்க்கவாதின்னு சொல்லிட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னா சொர்க்கவாதிங்கிறதுல சந்தேகம் இல்லை. ஏதோ ஒண்ணு இவர்கிட்ட இருக்குது, அது என்னன்னு கேட்டுருவோன்னு சொல்லி 3 நாளைக்கு தங்கறதுக்கு அவங்க அனுமதி கேட்டு வழங்கிட்டாங்க. 3 நாள் அனுமதிக்கு எந்த காரணமும் கேட்காம அப்பெல்லாம் தங்க வைப்பாங்க. அப்படி தங்க வைக்கிற மரபு இருந்தது. 3 நாட்கள் விருந்தும் மருந்தும் 3 நாள்னு தமிழ்ல சொல்லுவாங்க இல்லையா. 3 நாளைக்கு கேட்காம உணவு கொடுக்கணும். 4வது நாள் தான் கேட்கணும். என்ன டேரா போட்டு உட்காந்து சாப்பிட்டு இருக்கிறீர்கள், என்ன விஷயம்? 3 நாள் தங்க வர்றதுக்கு அனுமதி கொடுத்துடணும். தாராளமா வீட்டுக்கு வாராக, வாங்கலாம், என்ன செய்தி அப்படின்னு உள்ள உட்கார வச்சு பேசிட்டு, சரி வாங்க தங்குறீங்களா, இந்த தங்குங்க, இந்த ரூம் இருக்கு தங்க, இல்லைன்னா இந்த பாய் இருக்கு படுத்துக்கங்க, என்ன இருக்குன்னு சொல்லிட்டு தங்க வைக்கக்கூடிய மரபுகள் ஆரம்பத்துல இருந்தது. நம்ம கிட்டையும் அந்த ஆரம்பத்துல எல்லாம் இருந்துச்சு. இப்பதான் நாளடைவில் போச்சுன்னு வைங்களேன். அப்படி தங்க வச்சு 3 நாளைக்கு அப்புறம் அனுமதி கேட்கறாங்க. இப்ப விசாரிக்கிறாங்க, என்ன அமல உங்ககிட்ட நான் ஏதோ ஒண்ணு உங்ககிட்ட இருக்கு ரகசியமா, அதை சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்கறாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ் உங்களை பத்தி இப்படி சொன்னாங்க அப்படின்ன உடனே சஅத் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, நீங்க நினைக்கிற மாதிரி அப்படி ஒரு அமல்லாம் என்கிட்ட கிடையாது. மாஹுவ இல்லாம ராயித்த, எதை நீங்க பாத்தீங்களோ அதுதான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். கைர அன்னி என்றாலும் என்கிட்ட ஒன்னே ஒன்னு, நீங்க 3 நாள் தங்கி தியாகம் செஞ்சிருக்கிறீங்க. நான் என் மனசுல உள்ள ஒன்ன மட்டும் சொல்லிடுறேன். லா அஜிது ஃபீ நஃப்ஸி லஅஹதின் மினல் முஸ்லிமீன கிஷ்ஷா,
எந்த முஸ்லிமை பத்தி நான் என் மனசுல கொஞ்சம் கூட கடுகளவுக்கு கூட தப்பா நினைக்கிறது இல்ல. அவர் அப்படி, இவர் இப்படி, இவர் இந்த மாதிரி, அவர் அந்த மாதிரி, அவரை பத்தி தெரியுமா, இவரை பத்தி, இதையே சிந்திச்சு நம்ம வாழ்க்கையெல்லாம் நாசமா போகுது. ஒரு ஆளுக்கு நிம்மதியே இல்லாம போகணுமா, அவர்கிட்ட ஒரே ஒரு வியாதி வந்தா போதும். அவர் வாழ்க்கையிலேயே நிம்மதி இல்லாம போகணும்னா அவர் கல்புல ஒரே ஒரு வியாதி வந்தா போதும். அது என்ன வியாதி தெரியுமா? ஹசதுங்கிற வியாதி, பொறாமைங்கிற வியாதி. ஒருத்தரை பத்தி பொறாம வந்துட்டா போதும், இவன் நின்றாலும் தூங்க மாட்டான், நின்றாலும் நிம்மதியா இருக்க மாட்டான், நடந்தாலும் நிம்மதியா இருக்க மாட்டான், படுத்தால் நிம்மதியா இருக்க, படுத்தால் அவனை பத்தியே சிந்திச்சுட்டு இருப்பான். இப்ப அவன் என்ன பண்ணுவான்னு தெரியலையா, இப்ப அவன் என்ன செய்வான்னு தெரியல, இப்ப அவன் எங்க இருப்பான்னு இப்படி நினைச்சு புழுங்கியே செத்து போயிடுவான். ஒரு மனுஷன் உள்ளத்துல நிம்மதி தொலைய வேண்டும் என்றால், அதனாலதான் நிம்மதி வேண்டுமா, மனதை ஹசதில் இருந்தும் இந்த ஹிஸ் என்ற குரோதங்களில் இருந்தும் யார் பாதுகாத்து கொண்டார்களோ அவங்க படுத்துட்டாங்கன்னா பேசாம தூங்கிடுவாங்க. அவங்க கல்புல ஒண்ணும் இருக்காது. 120 வயது வரை வாழ்ந்த ஒரு பெருமகனாரிடத்தில் கேட்டார்கள், இவ்வளவு காலம் ஆரோக்கியமா இருக்கிறீங்களா, என்ன காரணம்னு கேட்டாங்க. கல்புல ஹசது இல்லாம இருக்கிறேன்னு சொல்லி அவ சொன்னா. ஹசதுங்கிற அந்த கொடுமையான நோய். அதான் சொன்னாங்க, லா அஜிது ஃபீ நஃப்ஸி லிஅஹதின் மினல் முஸ்லிமீன கிஸ்ஸா வலா அஹசுது அஹதன் அலா கைரி ஆதாஹு அல்லாஹு இய்யாஹு. அல்லாஹ் தஆலா அவருக்கு கொடுத்திருக்கிறான், அதை பார்த்து நான் ஏன் பொறாமப்படணும்? ஒரு ஆளுக்கு அல்லாஹ் கண்ணியத்தை கொடுத்திருப்பான், செல்வத்தை கொடுத்திருப்பான், செல்வாக்க கொடுத்திருப்பான், அவருக்குன்னு மகத்துவத்தை கொடுத்திருப்பான். அது அல்லாஹ் கொடுத்தது இல்லையா, நாம கொடுத்ததா? இல்லையா, அல்லாஹ் கொடுக்கறான். அதை நினைத்து நாம ஏன் பொறாமப்படணும்? அது குடும்பத்தில் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, ஒரு ஆளு முன்னேறது, நண்பர்களாக இருந்தாலும் சரி, நாம் சந்தித்த நபர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர் முன்னேறாருன்னா அது அல்லாஹ் கொடுக்கிற விஷயம். அதை பார்த்து நான் ஏன் பொறாமைப்பட வேண்டும்? அவர் கேட்கிறாங்க. கால அப்துல்லா இப்பதான் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஹாதிஹில்லதி பலகத பிக வஹியல்லதி லா துதாக். யாருமே சக்தி பெற மாட்டார்கள். நிறைய பேர் இதுல சக்தி பெறவே மாட்டாங்க. இதிலிருந்து பாதுகாப்பு பெறதுன்னா முடியாது, இதாத்தான் இருக்கணும் அப்படின்னு நாங்க நேர ரசூலுல்லாஹ்ட்ட போய் சொல்லும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதுதான் அப்படின்னாங்க. அப்ப உள்ளத்தை மாசுபடாமல் பார்த்து கொள்ளுதல் என்பது நமக்கு கிடைக்கிற பெரிய அழகான வாய்ப்பு. அடுத்தவங்களுக்கு எந்த சிரமத்தையும் கொடுத்து யோசிக்க, நம்மளை பத்தி நாம சிந்திச்சுக்கிற வேண்டியதானே. நாம ஃபுல்ஃபில் ஆயிட்டோமா, 100க்கு 100 சரியாயிட்டோமா, நாளைக்கு அல்லாஹ்வுடைய சமூகத்துல நாம சரிங்கிற லெவலுக்கு வந்துட்டோமா, அதுவே கேள்விக்குறியா இருக்கும் பொழுது நாம பிறரை பார்த்தியே நம்ம வாழ்க்கையை நம்ம வீணாக்கணும். என்னை நான் சரிப்படுத்த வேண்டிய பொறுப்பு ஏராளம் இருக்கிறது. முடிந்தால் அடுத்தவர்களுக்கு நல்லதை நல்ல விதத்தில் சொல்ல வேண்டும். சொல்லலாம், ஆனா நல்ல விதத்தில் சொல்ல வேண்டும். அணுகக்கூடிய முறை என்பது அழகாக இருக்க வேண்டும், அது நல்லது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் அணுகுவாங்க. ஒரு ஆள்கிட்ட ஒரு நல்லதை உருவாக்கி காட்ட வேண்டும் என்றால் அழகான முறைகள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை விட நமக்கு ரோல் மாடல் வேற யாரும் தேவையில்லை. உஸ்வத்துன் ஹஸனாங்கறான், அழகிய ரோல் மாடல் உங்களுக்கு ரசூலுல்லாஹ்ங்கறான். அவங்கள தவிர உங்களுக்கு வேற யாரும் ரோல் மாடல் தேவையே இல்லை எல்லா விஷயத்திலையும். சையதுனா அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு மகனார் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கிறாங்க. இது இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு ஆதரவு வைக்கிறாங்க. என்ன விஷயமா இருக்க போகுது? அல்லாஹ்வுக்கு விருப்பமானதா தான் இருக்க போகுது. அதுதான் ரசூலுல்லாஹ்க்கு விருப்பமும் கூட. பிள்ளையிலே அவனை உருவாக்கி சரியான இடத்தில் கொண்டு நிறுத்த வேண்டும்னு அவங்க ஆசைப்படுறாங்க. சின்ன பிள்ளை தான் அவங்க அப்ப அந்த நேரத்துல. அப்ப ரசூலுல்லாஹ் அழகா அந்த பிள்ளைகிட்ட அணுகுறாங்க. வயது சிறியவர், இளம் வயது வாலிபர், அவர்கிட்ட ஒரு மாற்றத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. அது அணுகன விதம் இருக்குல்ல, அதுக்கப்புறம் அவங்க அதற்குள்ளாலே மூழ்கி விட்டார்கள்னு வருது. அணுகன விதம் என்ன ஆசைப்பட்டாங்கன்னா, இரவு வணக்கம் செஞ்சா நல்லா இருக்குமே அவங்க அப்படின்னு ஆசைப்படுறாங்க. இத ரசூலுல்லாஹ் சொல்ற விதத்தை பாருங்க. அவ எப்படி வேண்டாலும் சொல்லலாம், அப்துல்லா இதுக்கப்புறம் இரவு உலகத்துல ஒண்ணு சரி இப்படி சொல்லலாம், ஆர்டர் போடுற லெவல்ல இருக்கிறாங்க, அந்த தரத்துல இருக்கிறாங்க. அவ சொன்ன அவங்க எதிர்த்து யாரும் கேட்க போறாளா, என்ன நீங்க இப்படி சொல்றீன்னு சொல்ல போறாங்களா? இல்லையே, அழகான முறையில். ஆனா அந்த ரசூலுல்லாஹ் அணுகுறாங்க பாருங்க, நிஅமர் ரஜுலு அப்துல்லா ஆரம்பிக்கிறாங்க. அவகிட்ட ஒரு மாற்றத்தை பார்க்கணும், அதை ஆரம்பிக்கிறாங்க. எப்படி ஆரம்பிக்கிறாங்க? நிஅமர் ரஜுலு அப்துல்லா, நல்ல புள்ள அப்துல்லா. எப்படியா?
நம்ம கிட்ட சில நேரம் அது தென்படும். நம்ம வீட்டுல பிள்ளைகள்கிட்ட நாம ஏதாச்சும் விரும்புறத அந்த பிள்ளை செய்யணும்னு ஆசைப்பட்டா, ஒரு தண்ணியை தான் எடுத்துட்டு வான்னு சொல்றதா இருந்தா, இவிட அதை கொடுத்துருன்னு சொல்றதா இருந்தா, ரொம்ப நல்ல பிள்ளைடா, அப்புறம் ரொம்ப சூப்பர், நல்ல ஒண்ணு மாதிரி அழகான ஒரு நல்ல ஒரு பிள்ளைய பார்க்கவே முடியாது, கொஞ்சம் போல தண்ணி தாமா அப்படின்னு கேட்டுருவோம். அவன் உடனே சரண்டர் ஆயிடுவான். நிஅமர் ரஜுலு அப்துல்லா, நல்ல பிள்ளை அப்துல்லா சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கப்புறம் தான் கோரிக்கையை முன் வைக்கிறாங்க. லவ் காம பில்லைலி, இரவுல நின்று வணங்கினாருன்னா எப்படி இருக்கும் தெரியுமா? காலங்கள் கடக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் துணைவியாக ஹப்ஸா நாயகி வருகிறார்கள். ஹப்ஸா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹ், இப்ப ஹப்ஸா நாயகிக்கு யாரு? அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு சகோதரர். என்ன, உமர் ரலியல்லாஹு மகளார் தான் ஹப்ஸா நாயகி, உமர் ரலியல்லாஹு மகனார் தான் அப்துல்லா ரலியல்லாஹு. காலம் மாறுகிறது. வீட்டுக்கு ஒரு நாள் போறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் வீட்டுக்கு? அப்துல்லா ரலியல்லாஹு வீட்டுக்கு போறாங்க. ஹப்ஸா நாயகி அப்ப சொல்றாங்க, ஒரு ரிக்வெஸ்ட் முன் வைக்கிறாங்க. யா ரசூலல்லாஹ், நாம இன்னைக்கு இங்க ஸ்டே பண்ணுவோமா அப்படின்னு கேட்கறாங்க. தங்கி இருக்கிறதுலாம் அழகான மரபு இல்லையா, ஒரு அந்யோன்யத்தை வளர்க்கும் இல்லையா, அந்த மாதிரி கேட்கறாங்க. நாம இன்னைக்கு என்னுடைய தம்பி வீடு இங்க ஸ்டே பண்ணுவோமா அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இரவு நேரம் திடீரென்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்களில் இருந்து கண்ணீர் வடிகிறது. ஹப்ஸா நாயகி திடுக்கிட்டு பார்க்கிறார்கள். என்ன நாயகம் அழுகிறீர்கள்னு கேட்கிறாங்க. அந்த புள்ள ஓதுறத பாத்தியா அப்படின்னாங்க. இரவில் நின்று வணங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஓதுவதை கேட்டு பெருமானார் கண்ணீர் சிந்துகிறார்கள். நிஅமர் ரஜுல் அப்துல்லா ரொம்ப நல்ல பிள்ளை, இரவு வணங்கினான்னு சொல்லி அந்த வார்த்தைக்கு அஸ்திவாரத்தை இட்டார்கள். என் பெருமானார் வாழ்க்கையில் அதை தென்பட பார்த்தார்கள். அந்த உள்ளத்தை எவ்வளவு அழகாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையாளுறாங்க பாத்தீங்களா? இதுதான் அழகான மரபு, இதுதான் அழகான முறை. நாம வயசாளி அப்படிங்கறத எப்படி காட்டணும்னா நம்ம அனுபவத்தை தான் காட்டணும், வயசை காட்டக்கூடாது. வயசை காட்ட தேவையில்லை. நீங்க வயதாளி, எனக்கெல்லாம் நானும் உன்னோட மூத்தவன், உன்னோட எதெல்லாம் நான் பார்த்தவன், ஓகே, அது எங்க தென்படுது? எக்ஸ்பீரியன்ஸ் வெளிப்படணும் இல்லையா? எப்படி வெளிப்படணும்? பழுத்த நரைகளா? அதுதான் இன்னைக்கு இளமையிலே பழுத்து போயிடுது. சில பேருக்கு இளமையிலே பழுத்த நிறை வந்துடுது. அப்ப நரை நமக்கு வயதாளிங்கிறதுக்கு அடையாளமா? அதை காட்டுவதா? இல்லை. நமது அனுபவம் தான் வயதின் அனுபவம். அனுபவத்தை காட்டும். இங்க பாரு, நான் சொல்றது பெற்றோர்களாகிய அந்த சீதேவிகளிடத்தில் சொல்வது, உங்கள் பிள்ளைகளிடத்தில் நீங்கள் சொல்லி புரிய வைப்பதை விட செயலில் புரிய வைத்து காட்டுங்கள். உயரத்தில் இருப்பதற்கான அடையாளம் அதுதான். நீங்கள் சிறந்திருக்கிறீர்கள் என்பதின் அடையாளம் அதுதான். ரொம்ப உச்சஸ்தானத்தில் இருக்கிறீர்கள் என்பதின் அடையாளம் அதுதான். ஒன்றை கைகொள்ள வேண்டும். கோபப்படலாம், உங்களுக்கு உரிமை இருக்கு. அந்த கோபத்தை நீங்கள் காட்டி விடுகிற பொழுது ஒரு பிள்ளை இப்படி நடந்து கொண்டால் இப்படித்தான் கோபப்படணும் போல் தெரிகிறது என்று நீங்கள் கற்றுக் கொடுக்கிறீர்கள். ஒரு செயலை அந்த பிள்ளை செய்கிற பொழுது தாறுமாறாக நீங்கள் தாக்கி விடுவீர்கள் என்றால் அந்த பிள்ளையிடத்தில் இப்படி ஒன்று உன் வாழ்வில் நடந்தால் நீ உனது ரியாக்ஷன் இப்படித்தான் இருக்கணும் என்று நீங்கள் காட்டிக் கொடுக்கிறீர்கள். அவன் பாடத்தை படிக்க இந்த உலகத்தில் பிறந்து வந்திருக்கிறான், பருவத்தை அடைந்து கொண்டு வருகிறான். அவனிடத்தில் நீங்கள் எதை காட்ட வேண்டும்? ஒரு சமூகத்தில் வருகிறான், ஒரு பொது இடத்தில் வருகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக அணுகுவார்கள். பிள்ளைகளை கண்டால் அப்படியே அவர்கள் குனிந்து விடுவார்கள். உன் வயது நீ ஆகிற பொழுது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதின் அடையாளத்தை காட்டுகிறார்கள். நீ ஒரு காலம் வரும், என் வயதிற்கு நீ வருவாய். உன் வயதான காலத்தில் உனது உன் காலத்துல ஒரு சின்ன பிள்ளைகள்லாம் வருவாங்க. அப்ப நீ எப்படி நடந்து கொள்ள வேண்டும், என்னை பார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குனிந்து விடுவார்கள். பிள்ளைகளின் தலைகளை தடவி விடுவார்கள். ஆசுவாசமாக எடுத்து அப்படியே ஆற அணைத்துக் கொள்வார்கள், முத்தி கொஞ்சிக் கொள்வார்கள். பிள்ளைகள் ஏதாவது பொறுப்பளிக்கப்பட்டிருக்குமேயானால் செயல் வடிவப்படுத்தவில்லை என்றால் அதை நாசூக்காக நாகரீகமாக சுட்டி காட்டுவார்கள். வளர்ந்திருந்த முடி வெட்டாமலே விட்டுவிட்ட அபு மஹ்தூரா ரலியல்லாஹு அன்ஹு இடத்தில் கேட்டார்கள்,
பெரிய வயசுல. ஏங்க என்ன அசிங்கமா இருக்கு. இன்னைக்குள்ள ரோல் மாடல் மாதிரி இல்ல. அன்னைக்கு அவ அப்படியா? இன்னைக்கு என்னன்னா திடீர்னு முடிய பெருசா வளர்க்கறான், திடீர்னு மொத்தமா வெட்டிடுறான். கேட்டா தலை வளர்த்ததுங்கிறான், தலை வெட்டிச்சுங்கிறான். இவன் தலையை அதுக்கு கொடுத்துறான். அபூ மஹ்தூர் ரலியல்லாஹு முடி அவ்வளவு பெருசு, எடுத்து போட்டா கீழே வரைக்கும் வருது. இது என்ன இப்படி வச்சிருக்கிறீங்கன்னா? அபூ மஹ்தூர் ரலியல்லாஹு வயசு. அப்ப சொல்றாங்க, இந்த முடி எப்படிப்பட்ட முடி தெரியுமா? இதன் வரலாறு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாங்க. என்னன்னாங்க, பள்ளியில பிலால் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அப்படின்னார். ஒரு கேங்கே பிள்ளைகள் நின்னுகிட்டு, சின்ன பிள்ளைகள்லாம் அப்படி நின்னுகிட்டு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் சத்தம் பள்ளிக்குள்ள. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். அங்கேருந்து ஒரு கேங்க அப்படியே ஒரு சத்தம், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்னு ஒரு சத்தம். இப்படியே கடைசி அல்லாஹு அக்பர் வரைக்கும் ஒரு சத்தம். இடையில ரசூலுல்லாஹ் சத்தம் போடவே இல்லை. இன்னைக்கு அப்படி வந்தா என்ன செய்வோம்? ஏய் யார் சத்தம் போடுறாங்கன்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தம் கொடுக்கவே இல்லை. பாங்கெல்லாம் முடிஞ்சுது. அது யாருன்னா அது ஒரு டீம் அப்படின்னா டீமையே கூட்டு வாங்கன்னா அந்த டீம் அப்படியே கூட்டு வரப்பட்டுச்சு. அந்த பிள்ளைகள் எல்லாம் கூட்டு வந்து ரசூலுல்லாஹ்க்கு முன்னால் நிறுத்தியாச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போ அந்த பாங்கு யாருப்பா சொன்னது? நான் இல்லைன்னு. அதுக்கு இல்ல, நல்லா இருந்துச்சு, யாரு சொன்னா அப்படின்னாங்க. இப்ப எல்லாரும் சரண்டர் ஆயிடுவாங்கல்ல. அப்ப உடனே எல்லாம் ஒவ்வொரு ஆட்களா நீ சொல் பார்ப்போம் அப்படின்னாங்க. ஒரு ஆளு அந்த புள்ள சொல்லிச்சு. அடுத்து நீ வரிசையா வராக. அப்ப ஏன் டேன் வந்துச்சு. ஏன் டேன்ல நான் சொன்னேன் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அப்படின்னு அபூ மஹ்தூர் ரலியல்லாஹு அந்த வயசுல. அப்ப நான் சொன்னேன் இங்க வா அப்படின்னாங்க. சரி மத்த எல்லாம் சரி, அப்ப நீங்க எல்லாம் போயிட்டு வாங்க. சரி இப்பெல்லாம் சத்தம் போட சரியா போயிட்டு வாங்கன்னு அனுப்பிட்டு இவளை கூட்டு வந்து வாங்க சொல்லணுமோ, ஆசையா இருக்கோ அப்படின்னா, ஆமா நான் சொல்லி தர்ற மாதிரி சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அன்னைக்கு என்ன பக்கத்துல ரசூலுல்லாஹ் நிக்க வச்சு அந்த தலையை அப்படியே தடவி 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 விட்டு அல்லாஹு அக்பர் அல்லாஹ் அக்பர் சொல்லுங்க, அல்லாஹு அக்பர் அல்லாஹ் அக்பர், அஷ்ஹது அல்லா இலாஹ சொல்லுங்க, அஷ்ஹது அன்ன ரசூலுல்லாஹ், ஹய்ய அலல் ஸலாஹ், ஹய்ய அலல் ஃபலாஹ், அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று என்னை சிறு பிள்ளையில் எந்த முபாரக்கான கரத்தால் தடவினார்களோ அந்த முடி அப்படின்னான். நான் எப்படி வெட்டுவேன் அதை? என் பெருமானார் எனக்கு கற்றுக் கொடுத்த அடையாளம் அது. வெட்டுவேனா நான் என்றார்கள். இங்கே தொக்கி நிற்கிற செய்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணுகுன அழகான முறை. எவ்வளவு அழகான கேரக்டர். நம்ம பிள்ளைகள்ட்ட நம்முடைய அப்படி அணுகிறோமா? அப்படி இருந்தா நம்ம பிள்ளை நம்மளை விட்டு போவானா, மாறுவானா, மீறுவானா? நமது வாழ்வு ரோல் மாடலா இருக்கணும். சொல்வது செய்தி அல்ல. வார்த்தைகள் பலவிதம் வரலாம், ஆனால் வாழ்வியல் ஒன்றாகத்தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழலை அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவானாக. சொர்க்கவாதிகளின் குணம் உள்ளத்தை மாசுபடாமல் பார்த்துக் கொள்வது. தூசுபடியாமல் எப்படி நமது இல்லத்தை பார்த்துக் கொள்கிறோமோ, அழுக்குகள் சேராமல் எப்படி நமது அவயங்களை பாதுகாக்கிறோமோ, உள்ளத்தில் இத்தகைய அசிங்கங்கள் இடம்பெற்று விடாமல் சரியாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அது நமக்கான அழகான முன்மாதிரி வடிவம். அப்பதான் நம்ம யாருக்கும் கஷ்டம் கொடுக்க மாட்டோம். நாடாளுகிறவர்கள் வரைக்கும் இது தேவைப்படுகிறது. வார்த்தைகள் வித்தியாசமா இருக்கு, வாழ்வியல் வித்தியாசமாக இருக்கிறது. உங்க மேல எனக்கு ரொம்ப பாசம் சொல்லிக்கிட்டு உங்களை எல்லாம் எப்படி நாக் அவுட் ஆக்குறதுன்னு யோசிக்கிற தலைமைகள் தான் இருக்கு. உங்களெல்லாம் சரிப்படுத்துறதுக்கு தான் சட்டம் அப்படிங்கிற வார்த்தை வடிவு இருக்கு. ஆனா அவைகள் எவ்வளவு வித்தியாசமாக விசித்திரமாக பயன்படுத்த துடிக்கிறார்கள் நாடாளக்கூடியவர்கள். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். தென்குழைத்த வார்த்தைகளாக வரும். நல்ல வேலை இப்ப நினைவு வந்துச்சு, சொல்லி இருந்தாங்க. பெண்கள் பங்கெடுத்திருப்பாங்க, அவங்களுக்கு தான் மிக முக்கியமாக கவனிக்கணும். ஆம்பளைகள் அவ்வளவு சீக்கிரம் ரிலீஸ் ஆக்கிற மாட்டாங்க. அதிர்ச்சி அளிக்கிற தகவலாக இருக்கிறது. சமீபத்தில் நடைபெற்ற இங்க கம்ப்ளைண்ட் வரும்போது தான் தெரியுது, கிட்டத்தட்ட 9 கோடிகள் வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக காசுகளை வாங்கி பெண்கள் இழந்திருக்கிறார்கள். பொம்பளை வீட்டிலிருந்து உண்டியல் வர்றதை பிரிச்சு பார்த்தா 500 ரூபா தான் அங்க இருக்கு. உண்டியல் போய் வந்தா
மற்ற நேரத்தில் பார்த்தா 9 கோடிகள் ஒரே நபரிடத்தில். அவ்வளோலாம் இருந்துச்சான். அதான் நான் தமாசா சொன்ன, ஒரு 4.5 கோடி கிடைச்சிருந்தா எங்க பக்கத்துல உள்ள நிலத்தை வாங்கியிருப்போமே. அங்க கொடுத்து இங்க கொடுத்து இப்ப தரமாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் வந்து பள்ளியில விசாரிக்க சொல்றாங்க. நாங்க சொன்ன, கேட்டுட்டா கொடுத்திய, ஏதாவது முன்னுக்க வச்சியலா, கொடுக்கலாமான்னு கேட்டியலா, என்ன நடந்துச்சு, அப்புறம் இடையில லாபம் தந்தார, எதுவும் பள்ளிக்கு கமிஷன் தந்தீங்களா, எதுல பள்ளி பங்கெடுக்குது, பிரச்சனைன்னு வந்தா மாத்திரம் பள்ளிக்கு வாரீங்களே, தலாக்குன்னு வரும்போது அசரத்துன்னு வாருது. வாழ்க்கையை எப்படி வாழணும்னு கேட்கறதுக்குள்ள வரணும். ஒரு பிரச்சனை வருது, எப்படி ஹேண்டில் பண்ணணும் வரணும்ல. நான் திருமணம் முடிச்ச ஆரம்பத்தில் ஒரு பிரச்சனை வந்துச்சு. ஒரு பெரியவங்களை சந்திச்சேன், குடும்ப பெரியவங்க. சந்திச்ச உடனே சொன்னாங்க, வாங்க அலிம்சா, நீங்க குர்ஆனை படிச்சிருக்கலாம், ஹதீஸை படிச்சிருக்கலாம், வாழ்க்கையில நாங்க தான் அலிம்சா, வாங்க எங்களுக்கு தெரியும் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி, இப்படிலாம் நடந்துக்கணும் சரியா அப்படின்னு அன்று சொல்லி கொடுத்த பாடங்கள் அணுகணும்ல. பிரச்சனை வராம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு அணுகணும். அது இல்லாம விட்டுட்டு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் தென் குலைத்த வார்த்தைகளை கொண்டு வந்து நிறுத்துவார்கள், ஆசை வார்த்தைகளை ஊட்டுவார்கள். உங்களுக்கு அப்படி லாபம் இப்படி லாபம் கிடைச்சிரும், நீங்க கொடுங்க, அங்க வாங்கிடுவோம் இங்க வாங்கிடுவோம், துபாயில் அப்படி பண்ணிடுவோம், ஆஸ்திரேலியால இப்படி செஞ்சிருவோம்னு வருவாங்க. கொஞ்சமாவது அறிவு வேணாமா, யோசிக்க வேண்டாமா? ஆனா பள்ளி அந்த பொறுப்பை எடுக்காது என்பதை அங்கும் நாம் சொல்லிவிட்டோம், இங்கும் நாம் பகிரங்கமாக சொல்கிறோம். இதுக்கெல்லாம் பள்ளி பொறுப்பு எடுக்காது. நீங்க பள்ளியில வச்சு பேசியிருக்கலாம், செஞ்சிருக்கலாம். இந்த ஒரு வார்த்தை நான் மிகைப்படுத்தி சொல்லவில்லை, யதார்த்தத்தை சொல்லுகிறேன். பள்ளியில் ஒருவர் வியாபாரம் குறித்து பேசினார் என்றால் அதை கேட்ட பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி பதில் சொன்னார்கள், இப்படி பதில் சொல்ல சொன்னார்கள். லா ரபாஹல்லாஹு லக, அல்லாஹ் உனக்கு லாபமே கிடைக்காமல் ஆக்கட்டும். இந்த வியாபாரத்துல உனக்கு லாபமே கிடைக்காம போகட்டும், நஷ்டம் அடையட்டும். நாங்க என்னங்க இவ்வளவு பெரிய வார்த்தையை ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்களான்னா, பள்ளி அதற்கான தலம் அல்ல. இது அவனோடு செய்கிற வியாபாரத்திற்கு அடையாளம் தலமே தவிர இந்த உலகத்தின் பொருளோடு சம்பந்தப்படுகிற தலம் அல்லங்கிறத ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அதை நீங்க உள்ள உட்கார்ந்து பேசுனா அதுல எப்படி லாபம் கிடைக்கும்? எனவே கொஞ்சம் புத்தியோடு நீங்கள் நடந்து கொள்ளுங்கள், யோசனையோடு நடந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் இதை நல்ல வழியில கொடுத்திருந்தா இன்னைக்கு உங்களுக்கு சொர்க்கத்திலேயாவது இடம் கிடைச்சிருக்கும். இப்ப தர மாட்டேங்கிறான், செய்ய மாட்டேங்கிறான், பிரச்சனை முத்துது, எதிர்த்தரப்பு வந்து மிரட்டுது, இவன் நான் கூப்பிட்டு கொள்றவேங்கிறான், அவன் நான் சூசைட், இதெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு, நான் சூசைட் பண்ணிடுவேங்கிறான். எவ்வளவு பெரிய சிக்கல்ல போய் நிக்குது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சம்பாதித்தலை அல்லாஹ் நமக்கு ஹலால் ஆக்கி தருவானாக. நமது கைகளிலிருந்து செலவாகுவதையும் அல்லாஹு தஆலா பயனாக்கி தருவானாக. தேவையற்ற சிக்கல்களில் நாமோ நமது செல்வங்களோ நமது பிள்ளைகளோ முடங்கி விடாமல் அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். وآخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.